ஈரான், இஸ்ரேல் யுத்தம் அப்படின்னு இப்ப நடந்தாலும், வெறித்தனமா இப்ப யுத்தம் நடந்தாலும் 2 பயலுகளும் எப்பயுமே அடிச்சுக்கிட்டு இருக்கிற பயலுக. ஒருத்தனுக்கு ஒருத்தன் மாத்தி மாத்தி சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்க பயலுக. அப்ப அங்க ஒரு கன்டினியூட்டி இருக்கும். தொடர்ந்து இவர்கள் பெரிய அளவு இந்த பக்கம் அதாவது இஸ்ரேல் ஈரான்ல ஸ்பெல் பண்றதும், ஈரான் இஸ்ரேல்ல ஸ்பெல் பண்றதும் நாளுக்கு நாள் மெருகேத்திக்கிட்டே இருப்பார்கள். அந்த மாரி தான் இந்த யுத்தம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம், நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? அப்படின்னு டக்கு டக்கு டக்குன்னு 20 தளபதிகளுக்கு டிக்கெட்ட கிழிச்சு தந்தார்கள். ஒரே காலகட்டங்கள்ல. இப்ப கூட ட்ரோன்கள் படை தளபதிக்கு டிக்கெட்ட கிழிச்சு தந்துட்டார்கள். தெஹ்ரானுக்குள்ள வச்சே தந்துட்டார்கள். இவ்வளவு சச்சரவு ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படி இருந்து ஈரானால பாதுகாக்க முடியல. இது ஈரான் இந்த ஒரு பர்ட்டிகுலர் ஏரியாவ ஒர்க் அவுட் பண்ணா மட்டும் தான் தப்பிக்க முடியும். பார்ப்போம் என்ன பண்றார்கள்ன்னு. இத தாண்டி இப்ப ஈரானும் அங்கிட்டு சம்பவம் பண்ணியிருக்கு. இது வெளியில வரல. ஆனா இப்ப அமெரிக்க ஏஜென்சிகள் போட்டு உடைச்சுட்டார்கள். அமெரிக்க ஏஜென்சிகளா பயப்பிள்ளைக உண்மைய சொல்ல மாட்டாங்களே! வம்பு தானே வளர்ப்பாய்ங்க அப்படின்னு கேட்டோம்னா, ஏதோ ஒரு காரணத்துக்காக சொல்லிப்புட்டாய்ங்க. ஒருவேள அந்த கம்பெனிய உட்கார வைக்க கூட இருக்கலாம். ஏன்னா, வெளியிட்ட ஆட்கள் அப்பேற்பட்ட ஆட்கள். சரி அத தனியா பார்ப்போம். இப்ப என்னதான் பண்ணாய்ங்கன்னு பார்ப்போம். ஈரான பொறுத்தவரையும் இஸ்ரேல்ல உள்ள முக்கியமான சிசிடிவி கேமராக்கள ஹேக் பண்ண ஆரம்பிச்சுட்டார்கள். ஹேக் பண்ணி அங்க இருந்து சர்வேலன்ஸ் டேட்டாக்கள தூக்க ஆரம்பிக்கிறார்கள். அந்த பகுதிய மையமா வச்சு பெரிய அளவுல மிசைல்களை ஆளில்லா விமானத்தையும் தட்டி விட ஆரம்பிச்சுட்டாய்ங்க. இதை எதிர்பார்க்கவே இல்ல. பெரும்பாலும் இந்த மாரி வேலைகள் பூரா இஸ்ரேல் தான் பண்ணும். உலகம் பூரா பண்ணும். வாட்ஸ்அப் வரையும் பண்ணும். காசு குடுத்தா அந்த சாஃப்ட்வேரையே விக்கும். இந்த மாரி ஜெகஜால கில்லாடி வேலைய பூரா எங்களுக்கு மட்டுமே சொந்தம் அப்படிங்கிற மாரி லேபிள் ஒட்டிக்கிட்டு இருந்தாய்ங்க. உள்ளூர் சிசிடிவில ஏமாந்து போயிட்டாய்ங்க. சிசிடிவிய வச்சு பெஞ்சமின் நெதன்யாகுவோட நடவடிக்கையே மானிட்டர் பண்ணப்படுது அப்படிங்கிற லெவலுக்கு போயிருச்சாமா. பயந்து புட்டார்கள். பயந்ததுனால எந்த அளவுக்கு அப்டின்னா, இத ஹேக் பண்ண சரி பண்ண முடியாதாட்டுக்கு, ஏறக்குறைய எல்லா பேரும் ஆஃப் பண்ணி வை. இல்ல பாஸ்வேர்ட இப்போதைக்கு மாத்து. 2ல ஏதாச்சும் ஒண்ண கட்டாயம் நீ பண்ணியே ஆகுற. இல்ல கேமராவ புடுங்கி போடுவேன் பாத்துக்க அப்படின்னு இஸ்ரேல் முழுவதும் கவர்ன்மெண்ட் இப்ப சொல்லியிருக்கு. மக்கள்கள் உடனே கேட்கப் போறார்கள். அவன் பொதுவாவே அவனுங்க அலர்ட்டானவனுங்க. ஒவ்வொருத்தனுக்கும் ராணுவ பின்புலம் அப்படிங்கிறது இருக்கு. படார்ன்னு ஆஃப் பண்ணி வைக்க போறார்கள். பெரிய அளவுல இந்த யுத்தம், அதாவது இப்ப ரஷ்யா, உக்ரைன் யுத்தத்துல இருந்து சமகாலங்கள்ல யுத்தம் மட்டும் வெடிக்கிறது இல்ல. பதிலுக்கு ஹேக்கிங் டீம் அப்படிங்கிறது ரொம்ப வலுவா செயல்படுது. எந்த அளவுக்கு அப்டின்னா ஃபினான்சியல் நெட்வொர்க்க பஸ்ட் பண்றது, இந்த பக்கம் நியூக்ளியர் நெட்வொர்க்க பஸ்ட் பண்றது, இந்த மாரி ரொம்ப பிஸியா களத்துல எது எது முக்கியமான உள்கட்டமைப்போ, அத பூரா தட்டி தூக்கி அப்படி நிலகுலைய வைக்கிறது. இவனுங்க ஒரு படி எது ஈரான் ஒரு படி மேல போயி இந்த பக்கம் தட்டி தூக்கிட்டார்கள். சர்வேலன்ஸ் கேமரா ஊர் பூரா வச்சுக்கிட்டு படம் காட்டுற எல்லா நாடுகளுக்கும் பிரச்சனை. ஆனா அதுக்காக படம் காட்டாம இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டா, கற்காலத்துக்கு தான் போணும். அப்ப அந்த ஏரியால கூடுதலா ஒர்க் அவுட் பண்ணிக்க வேண்டியது தான். இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்க. அமெரிக்க பையன் 2 வாரம் டைம் அப்படின்னு சொல்லும்போது, தண்ணீல தயவு செஞ்சு நீயே எழுதி வச்சுட்டு போ. அதெல்லாம் அழிக்கிறக்கு எங்களுக்கு நேரம்லாம் கிடையாது. எழுதுறக்கு நேரம் கிடையாது அப்படின்னு ட்ரம்ப்ப பார்த்து எல்லாரும் சொல்ட்டோம். அது உண்மதான். ட்ரம்ப் சொல்றது தண்ணீல தான் எழுதணும். காரணம் 2 வாரம் அப்படின்னு சொல்லிட்டு, ஈரான சுத்தி உள்ள பேஸ்கள்ல அமெரிக்க போக்குவரத்து விமானங்கள், சரக்கு விமானம் கொண்டு போய் கொட்டுது ஆயுதத்த. இந்த ஆயுதம் பூரா அடுத்து ஈரானுக்குள்ள தான பம்ப் ஆகும். சத்தியமா ஆகுங்கிற மாரி இப்போதைக்கு டேட்டால இருக்கிறது அப்படிங்கிறது 20 விமானங்கள்ல கொண்டு போய் கொட்டி தள்ளியிருக்காய்ங்க ஆயுதங்கள. ஈரானுக்கு எதிரா ஒரு வலுவான ஆயுதங்கள பூரா சுத்தி கொண்டு போய் சேர்க்கிறார்கள். இங்க தான் பிரச்சனையே வெடிக்கும். இப்ப ஆயுதங்கள சேர்த்ததுக்கு அப்புறம் தளபதிகள் சும்மா இருக்க மாட்டாய்ங்க. முழு தயார். ஆயுதங்கள் வந்துருச்சு. உத்தரவு குடுங்க. நாங்க நீங்க உத்தரவு குடுத்ததுக்கு அப்புறம் நாங்க அதுக்கப்புறம் நேரமும், இடத்தையும் டிசைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நமுக்க ஆரம்பிச்சுருவாய்ங்க. ட்ரம்போட 2 வார காலம் அப்படிங்கிறது 2 நாள் ஆகி போயிரும். இது பொதுவாவே அமெரிக்கால நடக்கிறது. இயல்பாவே நடக்கிறது. இங்க ட்ரம்ப் வேற இருக்காரு. அவர் ஏற்கனவே ராணுவத்த முன்னாள் ஆள்கள் எப்படி கையாண்டார்கள் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி அவரோட ஸ்டைல்ல காமெடியாலாம் சொன்னாரு. அப்ப இப்ப என்ன பண்ணுவாரு அப்படிங்கிறத, அவன் 2 நாள்னா இவரு 2 மணி நேரம் அப்படிம்பாரு. இல்ல அவன் 2 நாள்னா இவரு 2 வாரம் பிளஸ் 2 வாரம் பிளஸ் அப்படின்னு டிக்டாக் தடைய அப்படியே நீட்டிச்சுக்கிட்டே, அதாவது தடை விதிவிலக்க நீடிச்சுக்கிட்டே போற மாரி போய்க்கிட்டே இருப்பாரு. என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா, அமெரிக்க ஆயுதங்கள் ஈரான சுத்தி இருக்கும்போது, திருப்பி இவனுங்க வேடிக்கை பார்க்க மாட்டாய்ங்க. திருப்பி எடுத்துட்டு வரமாட்டாய்ங்க. ஈரான்ல போடுவாய்ங்க. இல்ல வேற ஒரு நாட்டுல பக்கத்திலேயே போடுவாங்களே ஒழிய, மீண்டும் அமெரிக்காவுக்கு அந்த சரக்கு போகாது. சேட்டு கடையில ரிட்டர்ன் எடுக்க மாட்டாய்ங்க அப்படின்னு சொல்ற மாரி
அமெரிக்க ஆயுத சந்தை மேனுஃபேக்சரிங் முடிஞ்சிருச்சு. நீ வித்துக்க, இல்ல எப்படியோ எவன்கிட்டயோ போய் கொட்டிக்க. ஆனா திருப்பி ஆர்டர் குடு அப்படின்னு ஒத்த கால்ல நிப்பான். அவனுங்க மொத்த நாடும் இயங்குறதே, அரசியல்வாதிகள் இயங்குறதே ஆயுத சந்தைகள்ல இருந்து வரக்கூடிய வருமானம், கட்டிங் இந்த மாரி பல விஷயங்கள சொல்லலாம். அப்ப ஈரான் விலகுறக்கு வாய்ப்பு இல்ல. எதிர்க்கறக்கு வாய்ப்பு இருக்கு. எதிர்த்தா ஜெயிக்குமா அப்படின்னு கேட்டா, ஈரானோட எஃப்எம் சொல்ட்டாரு. "ஏலே ஒரு செய்தி வருது. அது ஒட்டுமொத்த உலகத்துக்கு கெட்ட செய்தி. அமெரிக்கா எங்கள தாக்கப் போது" அப்படின்னு. ஒருவேளை தாக்குற பட்சத்துல, அது எவனுக்குமான நல்ல நேரமா இருக்க போறதே கிடையாதுன்ட்டாரு. இதுல எவனுக்குமான நல்ல நேரம் அப்படின்னோனே, சவுதிலாம் நெஞ்சில கை வச்சிருப்பாய்ங்க. புண்ணியம் கிடையாது. அதுக்குன்னு ட்ரம்போட சட்டைய நான் பிடிக்க முடியும். நீங்களே போய் சமாதானமா போய் தொலைங்களேன்டா அப்படின்னு தான் அவரு சொல்லிக்கிட்டு இருப்பாரு. யாரு? பட்டத்து இளவரசரே சொல்லிக்கிட்டு இருப்பார். ஆனா இந்த பக்கம் பெஞ்சமின் நேத்தன்யாகு பாத்தியா? என்ஐஏயோட கேமராவே அக்சஸ் பண்ணி என்ஐஏவே பார்த்துட்டாய்ங்க. இனி டிக்கெட் கிழிச்சு குடுத்துற போறாய்ங்க. அதுக்கு முன்னாடி நீ சண்டைக்கு என் கூட வருவியா? மாட்டியா? அப்படின்னு அவர் அந்த சைடு ஒத்த கால்ல நிக்கிறாரு. அவன் வந்தே தீருவான். நீ ஏன் கவலைப்படுறன்னு பக்கத்துல உள்ளவன் பூரா சொல்லுவாய்ங்க. இந்த மாரி மிகப்பெரிய சிக்கல்கள மேலும் மேலும் டெவலப் பண்ணி கொண்டு போய்க்கிட்டு இருக்கார்கள். ஒரு பயனுக்கும் இந்த யுத்தத்துல இருந்து விலகணுங்கிற ஆசையே கிடையாது. ஈரானுக்கு தவிர. ஏன் அப்டின்னா, ஈரானோட எஃப்எம் சொல்லும்போதே, அவரோட மூஞ்சிய பார்த்தாலே தெரியும். ஈரான் இதுல விலகுற மூட்ல தான் இருக்கு. ஆனா விலகுனா ஒட்டுமொத்தமா ஈரான் சரண்டர் ஆகணும். ஒரு போர்ல தோத்து சரண்டர் ஆகுறதுக்கு ஈக்குவல். அதுல போர செஞ்சே பார்த்துருவோம்னு தான் நினைக்க தோணும். யாரா இருந்தாலும் அப்படிதான் நினைக்க தோணும். அதனால அவர்கள இந்த தாட்டி குற்றம் சாட்டுறதுல ஒண்ணும் அர்த்தம் இருக்கிற மாரி நமக்கு தெரியல. அதுக்குன்னு இந்த பக்கம் இஸ்ரேல திட்ட முடியுமா அப்படின்னு கேட்டா, இஸ்ரேல திட்டி புண்ணியம் கிடையாது. பயப்பிள்ளைக சொல் பேச்சு கேட்காதவனுங்க, நமக்கு ஆயுதங்கள்லாம் குடுக்கக்கூடிய நல்லவனுங்க, நண்பனுங்க. ஆனா, நமக்கு எப்பயுமே புடிச்சது அன்னை அமெரிக்காவ திட்டுறது தான். காரணம் என்ன? இம்புட்டுக்கும் விஷம் அன்னை அமெரிக்கா தான். வாத்தியாரு அன்னை அமெரிக்கா தான். இவனுங்க தான் ஈரானுக்கு அம்புட்டையும் சொல்லிக் குடுத்து அனுப்பிச்சிருப்பாய்ங்க. ஆனா, இப்ப நேரடியா இறங்குறக்கு பம்புறதோட ஒரே காரணம், பல விஷயங்கள நம்மளும் ஆராய்ச்சி செஞ்சுட்டோம், அலசி ஆராய்ஞ்சுட்டோம். ஆனா, முக்கியமான ஒண்ணு, எதார்த்தமான உண்மைன்னே வச்சுக்கலாம் நம்ம ஸ்டைல்ல. அது ஒண்ணே ஒண்ணு தான். ஈரானோட பாலிஸ்டிக் மிசைல்கள் பெரிய அளவுல குறையணும். அப்படி குறைஞ்சதுக்கு அப்புறம் தலைவன் என்ட்ரி குடுப்பான். ஏன் அப்டின்னா, அப்பதான் இவர்களுக்கு அடி விழுகாது அப்படிங்கிறத அன்னை அமெரிக்கா என்னைக்குமே அடி விழுகும்னா வரவே மாட்டான். ஆனா இஸ்ரேல் வா வாங்கிறான். வா வான்னு சொல்லும்போது, ஈரான் இஸ்ரேல தாக்கிக்கிட்டே இருக்கு. அப்ப அவர்கள் கையில உள்ள மிசைல்கள் குறைஞ்சுகிட்டே வருது. மேற்கொண்டு இஸ்ரேலும் அழிக்குது. அப்ப ஒரு ஸ்டேஜ்ல பெரிய அளவுல தட்டுப்பாடு அப்படிங்கிறது வரும். அந்த தட்டுப்பாடு அப்படின்னு வரும்போது, 1 டசன் ப்ராக்ஸிகளுக்கு சப்ளை பண்ண வேண்டியது ஈரான் தான். இருக்கிற 10 ஈரான் தான் யூஸ் பண்ண முடியும். ப்ராக்ஸிகள்ட்ட தர முடியாது. அப்ப ஈரான்ங்கிற ஒரு திசைய ஃபோக்கஸ் பண்ணா போதுமானது. ஆனா, அந்த ஒரு திசைய இஸ்ரேல், அமெரிக்கான்னு 2 பேருக 2 இடத்துல இருந்து ஃபோக்கஸ் பண்ணுவாய்ங்க. ஈரான் மாட்டிக்கும். அந்த ஒரு ஸ்டேஜ் வரையும் அன்னை அமெரிக்கா இறங்க மாட்டாங்கிறது தான் எதார்த்தமான உண்மை. ஆனா அன்னை அமெரிக்கா கணக்கு போட போட இன்னொரு விஷயம். அவன் கணக்கு போட்டிருப்பான். கணக்கு போடாம இருக்க மாட்டான். இருக்க வாய்ப்புகளும் ரொம்ப ரொம்ப கம்மி. உக்ரைன்ல எப்படி ரஷ்யாவை இழுத்து விட்டு அழகு பார்த்தார்களோ, அந்த மாரி இனிமே வரக்கூடிய எல்லா யுத்தங்கள்லயும் எல்லா பிளேயர்களையும் இழுத்து விட்டு அழகு பார்க்கறக்கு ஒரு கூட்டம் தயாரா தான் இருக்கு. அதனால மிசைல்களோட ஸ்ட்ரென்த் கம்மியாகுது. உள்ள போனா நமக்கு அடி விழுகாதுன்னு நெனச்சா, இந்த பக்கம் ரஷ்யா பம்ப் பண்ணிருச்சு அப்டின்னா, ஆட்டோமேட்டிக்கா ஜோலி முடிஞ்சிருச்சு. அமெரிக்க கணக்குகளும் தப்பும். இது வரலாற்றுல பல விஷயங்கள் இருக்கு. ஈரான்லயும் நடக்கறக்கு அதிக வாய்ப்பு இருக்கு.